ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த டீலிமிட்டேஷன் அப்புறம் லோக்சபா 846 சீட்ஸ் இது வந்து ஒரு கடைசி ஒரு 2-3 நாளாக வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க. அதனால் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்னன்னா, இது ஒன்றும் இல்லை. இப்போ கிளாஸில் ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க. இப்போ டீச்சர் வந்து அந்த 10 பசங்களாண்டி சொல்கிறாங்களாம், யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இலவசமாக ஏதாவது கொடுக்கறதோ, இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் டேக் மாதிரி ஏதோ ப்ரைஸ் கொடுக்கறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களாம். ஆனால் எக்ஸாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்த பையன் மார்க் இருக்குல்ல, அவனை தவிர திடீர்னு மிஸ் வந்து ரூல்ஸ் மாற்றுறாங்களாம். அதாவது யார் கம்மி மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க அதில் இருக்கிற பையனுக்கு யார் அதிகமான சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையும் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் பண்ணி தருவோம்ட்டு. அது பேர் தான் வந்து டீலிமிட்டுன்னுவாங்க. அதுதான் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் நடக்குது. அப்படின்னு என்னதுன்னு கரெக்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது மொத்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 543 சீட்ஸ் இருக்குது. என்னது எம்பி சீட்ஸ், அதாவது லோக்சபா சீட்ஸ். அதனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க வந்து போய் லோக்சபாவில் வந்து நம்மளுக்காக தேவையானது வந்து பேசுவாங்க. இது எப்போ பிரித்தாங்கன்னா 1972 பிரித்தாங்க. எது வச்சுன்னா 1971 பாப்புலேஷன் வச்சு பிரிச்சாங்க. பாப்புலேஷன் வச்சுதான் இந்த லோக்சபா சீட்ஸை பிரிப்பாங்க. அப்பயே வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணாங்க. என்னன்ட்டுனா, நம்ம இந்தியாவில் மொத்தம் 548 மில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுங்கன்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, சவுத் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, உமன்ஸுக்கு வந்து உமன்ஸ் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, எஜுகேஷனு, க்ரோத்து, அப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் நார்த் ஸ்டேட்ஸ், யூபி, குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் பீகார் மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக கண்டுக்கல. அது முதல்ல அவங்க ஒரு ரூலாகவே கணக்கில் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நார்மலாக விட்டுட்டாங்க. அப்படி அது என்ன ஆச்சுன்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நடுவில் ஒரு 2 வாட்டி ஃப்ரீஸ் ஆச்சு இந்த ரூலை. எப்போனா 1976லையும் 2002 என்ன அப்போ என்ன இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸ், இந்த சவுத் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல பாப்புலேஷன், அந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு எந்த ஒரு ஊக்கத்தொகையும் ஒரு போனஸும் எந்த ஒரு ரூலும் செப்பரேட்டாக கிடையாது, நார்மலாக எல்லாரும் போலேயும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 2026ல் இது வந்து முடிய போகுது. ஏன்னா ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துன்னா சவுத் இந்தியாவுக்கு வந்துன்னா ஒரு பெரிய அடியே இருக்குது. ஏன்னா ஈக்குவலாக அவங்க சீட்ஸ் பிரிக்கல. 50% 40% சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிக்கல, சவுத் இந்தியன்ஸ் மெயினாக பிரிக்கல. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அதை பற்றி நம்ம சொல்லலாம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணி பாருங்கள்.